பிரச்சனைகள் வராமையே இருந்துருமா, நம்மளால தடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா கணிசமான அளவிற்கு பிரச்சனைகளை தடுக்க முடியும். அது நம்ம கிட்ட தான் இருக்கு. வருகின்ற ஆங்கில புத்தாண்டு நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய ஆண்டாக வரும். நண்பர்கள்னா யாரு, பணம்னா என்ன அப்படிங்கறத நீங்க ஃபுல் ஃபிளெஜ்டு டீடைலா கத்துக்க போறீங்க. பொதுவாகவே எல்லா விஷயத்திலுமே நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்பது நல்லது. ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து முடிவெடுக்கணும். நிறைய தியானம் செய்யணும், இறை பக்தி வேணும். வரக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் நம்மளை செதுக்கிறதுக்கு தான், நம்மளை அழிக்கிறதுக்கு இல்லை. வணக்கம். ஆஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பெயரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம தொடங்க போகிறது ஒரு புது சீரீஸ் ஆஃப் வீடியோஸ். புத்தாண்டு சிறப்பு பலன்கள் 2025. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர் பெருமக்களுக்கும் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் வழியாக 12 ராசிகளுக்கான புத்தாண்டு பலன்கள் நமது ஆஸ்ட்ரோவேல் சேனலில் பிரத்யேகமாக சூப்பர் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ். ஒவ்வொரு ராசிக்கும் தெள்ள தெளிவாக வருகின்ற ஆங்கில புத்தாண்டு 2025 எப்படி இருக்க போகுது, அதை பற்றி தான் இந்த வீடியோ சீரியஸில் பார்க்க போகிறோம். 12 ராசிகளுக்கும் பிரத்யேகமான வீடியோஸ், தனித்தனியாக சாதக பாதகங்கள் என்ன, தீர்வுகள் என்ன, இப்படிப்பட்ட வரிசையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வருகின்ற ஆங்கில புத்தாண்டில் 3 முக்கிய நிகழ்வுகள் இருக்கு. அதில் முதலாவதாக வரக்கூடியது சனி பயிற்சி, இரண்டாவதாக வரக்கூடியது குரு பயிற்சி, மூன்றாவதாக வரக்கூடியது ராகு கேது பயிற்சி. இப்படி 3 பயிற்சிகளும் ஒரே ஆண்டில் வருவது ஒரு அபூர்வ நிகழ்வாகும். சனி 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை பயிரும் பொழுது குரு கண்டிப்பாக ஒவ்வொரு ஆண்டுக்கும் பெயருவார். ஆனால் ராகு கேது 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு தான் பெயர்வாங்க. ஸோ ராகு கேதுவும் குருவும் சனியும் சேர்ந்து பெயர்வது இந்த ஆண்டின் சிறப்பு அம்சமாகும். இப்படி ஜாம் பேக்கடா கிரக நிகழ்வுகள் மாற்றங்கள் இருக்கக்கூடிய இந்த ஆண்டில் உங்களுடைய வாழ்க்கை எந்த திசையை நோக்கி பயணிக்கப் போகிறது, மிகுந்த கஷ்டங்கள் துயரங்கள் அனுபவிச்சு கொண்டிருக்கக்கூடிய சில ராசி பெருமக்களும், ஓரளவுக்கு பரவாயில்ல நிமிர்ந்து நிற்கக்கூடிய சில ராசி பெருமக்களுக்கும், சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி பெருமக்களுக்கும் எந்த மாதிரியான திருப்பங்கள் காத்து கொண்டிருக்கிறது, எல்லாம் நல்லதே நடக்கும், இறைவன் முருகப்பெருமானின் அருளால் அத்தனையும் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். இன்னைக்கு நம்ம பேசும்போது மீனராசியை பற்றி, காலபுருஷனுடைய 12ஆம் வீடு. வருகின்ற ஆங்கில புத்தாண்டு 2025 3 முக்கிய நிகழ்வுகள் இருக்கு. சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. இதில் ரொம்ப முக்கியமானது சனி பயிற்சி. ஏன் அதை விட முக்கியமானது ரொம்ப இந்த ஆண்டு வரக்கூடிய சனி பயிற்சி. மேஷராசியில் காலபுருஷனுக்கு முதல் வீடு, ஃபர்ஸ்ட் ராசி மேஷராசி. எப்பவுமே லாஸ்ட் ராசி மீனராசி. இது எப்படி எடுத்துக்கூடாது, எல்லாத்தையும் மேஷம் ஃபர்ஸ்ட் மீனம் லாஸ்ட் அப்படி எடுத்துக்கூடாது. டிராவல் எங்கேயோ ஒரு இடத்துல ஆரம்பிச்சு தான் ஆகணும், எங்கேயோ ஒரு இடத்துல முடிஞ்சு தான் ஆகணும். காலபுருஷனுடைய முதல் வீடு மேஷராசி, மோட்சஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் வீடு மீனராசி. மீனராசிக்கு நிறைய சிறப்புகள் உண்டு, அசாத்திய சிறப்புகள் உண்டு. நீங்கள் மீனராசியில் பிறந்தவரா, உங்களுடைய பிறப்புடைய ரகசியமே வேற. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். உங்களுடைய பிறப்பில் மிகப்பெரிய தெய்வ தத்துவம் என்பது இருக்கு. அதெல்லாம் நான் பேசுகிறேன். இந்த சனிப்பயிற்சியானது 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 95வது வருஷம் மேஷராசியில் தன்னுடைய டிராவல், அதாவது இந்த ஃபுல் சர்க்கிளுக்கான முதல் படி, அந்த டிராவலை ஆரம்பித்தது 95. 3 தலைமுறைகளுக்கு முன்னாடி சனீஸ்வர பகவான் ஆரம்பித்த டிராவல் இப்போ மார்ச் 29, 2025 உங்கள் ராசிக்கு முடிக்க போகிறார். இதுதான் விஷயம். அவ்வளவு சிறப்பு மிக்க இது. இனிமேல் புதுசாக இன்னொரு டிராவல் ஆரம்பிக்குன்னா மேஷராசிக்கு போனால் தான். அவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இது. இந்த சனி பயிற்சி சாதாரணது இல்லை. மோட்சஸ்தானத்தில் வரப்போகிறார். உங்கள் ராசிக்கு கிட்டத்தட்ட 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கே பயிரவிருக்கிறார்.
இதுவரை விரய சனியாக இருந்து தொந்தரவு செய்த சனி பகவான் ஜென்ம சனியாக வருகிறார். நான் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் பொய் நெகட்டிவ் பாசிட்டிவ் இதுக்குள்ளே போகல. ஜோதிடத்துக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு. இது புரிகிறவங்களுக்கு புரியும், புரியாதவங்க புரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இந்த தர்மப்படி உள்ளது உள்ளபடி சொல்லணும். அதில் சில நயம்பட சொல்லணும். அதாவது அப்படியே ராவாக சொல்லிட முடியாது, கொஞ்சம் பாலிஷ் பண்ணி தான் சொல்லணும். கெட்ட விஷயங்களை நல்ல விஷயங்களை அப்படியே சொல்லலாம். அந்த தர்மத்துக்கு உட்பட்டு தான் நான் பேசிட்டு வரேன். நான் யார் தனிப்பட்ட மனிதர்களுக்காகவோ பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ ரெண்டு ஸ்டாண்டையும் எடுக்கிறதில்ல. எது கரெக்டோ அதை சொல்கிறேன். எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கலாம். என் வீடியோவை தயவு கூர்ந்து நீங்கள்லாம் பார்க்கணும், எப்படியாவது எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லலை. இந்த வீடியோவும் பாருங்கள், பிடிச்சிருந்ததுன்னா பண்ணுங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அதனால் தயவு செய்து ஜோதிடத்திற்கு சம்பந்தம் இல்லாதவர்கள், ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை அற்றவர்கள், ஜோதிடமே நம்பாதவர்கள், நம்ம என்ன தம்ப்நெயில்ல என்ன வந்து டான்ஸுன்னு தான் போட்டிருக்கோம், சுவாமியுடைய பேர் ராசின்னு தான் போட்டிருக்கோம். தயவுசெய்து நீங்கள் பார்க்கவே வேண்டாம் வீடியோஸை. ஜோதிடத்திற்கு நம்பிக்கை தெய்வ நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும் இந்த வீடியோவை பார்த்தா போதும். தம்ப்நெயில்ல தெளிவாக போட்டிருக்கலையா ராசி ஜோதிடம்னு, அப்புறம் எதுக்கு உள்ளே வந்து பார்க்கணும்? நம்ம பிடிக்காத ஒரு வீடியோனா தம்ப்நெயில்ல பார்த்துட்டு போக மாட்டோம். ஸோ தேர் ஆர் சம் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுக்கு வேணுமட்டே ஜோதிடம் பிடிக்காது, ஆனால் ஜோதிட தம்ப்நெயிலுக்குள்ளே வந்து ஜோதிடம் ஃபுல்லாக பார்த்துட்டு ஜோதிடமே பொய்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க. வி வில் இக்னோர் தெம் கம்ப்ளீட்லி. நாங்களாம் அதை பற்றி கவலையே படலை, சரியா? நாங்கள் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஸோ மீனராசி என்பவர்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற மீனராசியாக இருந்தால், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் மீனராசியில் இருந்தால் தயவுசெய்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமான ஒரு பதிவு இது மீனராசிக்கு, அது ரொம்ப முக்கியம், கவனிங்க. ஏன்னா உங்களுக்கு ஜென்ம சனி வரப்போகிறார் March 29, 2025. அதனால தான் முக்கியமான பதிவுன்னு சொல்லுவோம். பொதுவாக 7.5 சனி அப்படின்னாலே நமக்கு பயம் வந்துடும். அது ரொம்ப முக்கியமானது. 7.5 சனி அஷ்டம சனி ரெண்டுத்துக்குமே பயம் வரும். இதில் 7.5 சனியில் பாத சனி விரய சனின்னு ரெண்டு இருக்குது. அது அவ்வளோ பயம் தேவையில்லை. ஆனால் ஜென்ம சனி என்பது நாம் எதை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உறுதியாக இருக்க தான் செய்யுது. பிரச்சனைகள் வராமையே இருந்துருமா, நம்மளால் தடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கணிசமான அளவிற்கு பிரச்சனைகளை தடுக்க முடியும். அது நம்மக்கிட்ட தான் இருக்குது. அது நீங்கள் பண்ணக்கூடியதில் தான் இருக்குது. அப்போ பிரச்சனைகளை தடுப்பதற்கு என்ன செய்யலாம், எதை எதிர்பார்க்கலாம், எதை எதிர்பார்க்கக்கூடாது, என்ன பரிகாரம், அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதை பற்றி தான் அந்த வீடியோவில் பேச போகிறோம். மீனராசி வருகின்ற ஆங்கில புத்தாண்டு நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய ஆண்டாக வரும். லைஃப் லெசன்ஸ்ன்னு சொல்லுவோம். கிளாஸில் வாத்தியார் எடுக்க முடியாத பாடம், காலேஜில் ப்ரொஃபஸர் சொல்லித்தர முடியாத பாடம், கணவன் மனைவிக்கு சொல்லித்தர முடியாத பாடம், மனைவி கணவனுக்கு சொல்லித்தர முடியாத பாடம், அப்பா பையனுக்கு சொல்லித்தர முடியாத பாடம், அம்மா பையனுக்கு சொல்லித்தர முடியாத பாடம், அத்தனையும் ஆண்டவன் ஆகிய சனீஸ்வரன் சொல்லித்தருவார். பயப்பட வேண்டாம், நம்மளை ஒன்றும் கொண்டுட மாட்டார். நமக்கு வந்து பாடம் சொல்லி கொடுத்து நம்மளை அரவணைக்கவும் செய்வார். விழுந்துரு அடிப்பார், விழும்போது பிடிச்சிருவார். ஸோ கவலைப்பட வேண்டாம். நண்பர்கள்னா யார், பணம்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டு டீட்டெயில்டாக கற்றுக்க போகிறீங்க. இதை மறந்துடாதீங்க. எல்லாத்தோட முக்கியம், இவர் இல்லைன்னா நான் இல்லை, இவ இல்லைன்னா நான் இல்லை, உன் மேலே உயிரையே வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்ன உறவுகள் இருக்குல்ல, அக்கா தம்பி அண்ணா தங்க பொண்டாட்டி புள்ள இதெல்லாத்தையும் நீங்கள் யார், இந்த உறவு, இவங்களுடைய ஒரிஜினல் கலர்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத ஃபுல் ஃப்ளெஜ்டாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. பொதுவாகவே எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பது நல்லது. ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து முடிவெடுக்கணும். நிறைய தியானம் செய்யணும், இறை பக்தி வேணும். இப்போ 7.5 சனி ஜென்ம சனி வருது, ஐயோ பெரிய கஷ்டம் வருமா அப்படின்னு பயப்பட வேண்டியதில்லை. பயந்தால் மட்டும் கஷ்டம் போயிடுமா? பயப்பட வேண்டியதில்லை. எதிர்கொள்ள வேண்டும். எது வந்தாலும் பார்த்துக்கிறேன், எதிர்கொள்ள வேண்டும். பார்த்துக்கலாம், எல்லாரும் அதை தாண்டி தான் வரும், பார்த்துக்கலாம். இந்த வாழ்க்கைங்கிற பயணத்தில் நல்லது கெட்டது, பகல் இரவு, துக்கம் சந்தோஷம் இன்பம் துன்பம் எல்லாம் பார்த்து தான் வரும், பார்த்துக்கலாம். அதில் உங்களுக்கு ரொம்ப உதவியாக எது இருக்கும் அப்படின்னா உங்களுடைய கர்மா, உங்களுடைய தர்மம். ஏன்னா தர்மம் மட்டும் சனீஸ்வர பகவான் பார்த்துட்டாருன்னா உங்களை விட்டுருவார். நீங்கள் தர்மம் செய்கிறீங்க அப்படின்னு மட்டும் அவருக்கு தெரிஞ்சு போச்சுன்னா உங்ககிட்ட வரமாட்டார். உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை நீங்கள் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். அதுதான் பாயிண்ட்.
வரக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் நம்மளை செதுக்கிறதுக்கு தான், நம்மளை அழிக்கிறதுக்கு இல்லை. இந்த வித்தியாசத்தை மனசில் நிலைநிறுத்துங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் வருகின்ற ஆண்டில் அகலக்கால் வைக்காதீங்க. ஷேர் மார்க்கெட்டு, கேம்பிளிங், அதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு போனீங்கன்னா அது ஒன் வேயாக தான் இருக்கும். இப்போ எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டையும் தவிர்க்க வேண்டும். கீழே கொடுக்குள்ள வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை காமிச்சு, ரொம்ப முக்கியமான தருணம், கண்டிப்பாக ஒவ்வொரு மீனராசி நண்பர்களும் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும். அதுதான் உங்களுக்கு நல்லது. ஃபார்வேர்டில் நீங்கள் என்ன டிசிஷன் எடுக்கலாம், எப்படி பிரச்சனைகளை குறைத்து கொள்ள முடியும் என்பதற்கு நாங்கள் கிளியர் கட் ப்ரெடிக்ஷன்ஸோட வழிகாட்டுதலோட சொல்லுவேன். அதுபடி இப்போ பண்ணிக்கலாம். இந்த நேரத்தில் போய் நான் போய் லவ் பண்ண போகிறேன், இல்லைனா என் மனைவி கிட்ட நியாயம் கேட்க போகிறேன், கணவன் கிட்ட போய் நான் எது தர்மம் எது நியாயம்னு கேட்க போகிறேன், இதெல்லாம் பண்ணிங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்கார வச்சிருவார் சனி பகவான். வெளிப்படையாகவே சொல்கிறேன். தயவு கூர்ந்து காதலிக்கிறீங்கன்னா கூட எக்ஸ்பிரஸ் கூட பண்ண முடியாத நிலமையில இப்போ டைமில் இருக்கிறதுனால முடிஞ்சால் ஓப்பனாக சொல்லுங்கள். ஏற்றுக்கிட்டா ஓகே, இல்லைன்னா விட்டுட்டு அடுத்தது வேலையை பாருங்கள். அவ்வளோதான். பி ப்ராக்டிக்கல். அதே மாதிரி கணவன் மனைவி கிட்ட நியாயத்தை எதிர்பார்க்குறேன், நான் அது தப்பு பண்ணுறாங்க, இப்படிலாம் இந்த எப்படி வாழ்கிறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. அடுத்த 2 வருஷம் எப்படி இருந்தாலும் வாழ்ந்துக்கணுங்கிற மனசில் இருந்துக்குங்க. இதுதான் உங்களுக்கும் நல்லது, குடும்பத்துக்கு நல்லது, எல்லாத்துக்கும் மேலே எந்த பாவமும் அறியாத அந்த குழந்தைங்களுக்கு நல்லது. இப்போ சொல்ல போகிற பாயிண்ட்டை நான் சொல்லும் போது என்ன நினைச்சே கோவப்படலாம். ஜென்ம சனி இருக்கும்போது இந்த சுயமரியாதைக்கும் பணிஞ்சு போகிறதுக்கும் மயிரிழை தான் வித்தியாசம். இப்போ உள்ள தலைமுறை பணிஞ்சு போகிறதுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, சுயமரியாதை இழக்கிறதா நினைக்கிறாங்க. பணிவுக்கும் சுயமரியாதைக்கும் மயிரிழை தான் வித்தியாசம். தேவையில்லாத விஷயங்களில் பணிவு அது சுயமரியாதையை இழக்கிறதாகும். தேவையுள்ள விஷயங்களில் அமுங்கி போகிறது பணிவாகும். அப்போது ஒரு லாபத்துக்காக நீங்கள் உங்களுடைய மரியாதையை விட்டு கொடுக்கும்போது அதுதான் சுயமரியாதையை இழக்கிறது. உங்களுடைய லாபத்துக்காக, இன்னொருவருடைய லாபத்துக்காக மரியாதையை விட்டு கொடுக்கறது பேர் பணிவு. புரியுதுங்களா? தேவையில்லாத விஷயங்களில் ஒரு வேலை பார்க்குற இடத்துலையோ, இல்லை வேறு ஒரு ஆஃபீஸ்லேயோ, இல்லை ஒரு வியாபாரம் செய்கிற இடத்துலையோ, இல்லை ஒரு பிஸ்னஸே பண்ணுறீங்க, கஸ்டமர்ஸ் கிட்டேயோ நீங்கள் நான் சுயமரியாதையோடு இருக்கேன், நீங்கள் கடைக்கெல்லாம் வராது அப்படிலாம் சொன்னீங்கன்னா அந்த பாதிப்பு அவருக்கு இல்லை, அந்த பாதிப்பு உங்களுக்கு தான். நீங்கள் பொறுமையாக கையாளணும். பொறுத்தார் பூமி ஆழ்வார். இந்த பொறுமை மிகப்பெரிய விஷயங்களை உங்களை காப்பாற்றி கொடுக்கும். அவசரம் வாழ்க்கையில் பல விஷயங்களை இழக்க வச்சிடும். இதை மறக்காதீங்க. அதே மாதிரி உங்களுடைய ஜூலை ஆகஸ்ட்டுக்கு மேலே கேது உங்களோட 6ஆம் இடத்துக்கு வருவார். அதை பற்றி பேசுவோம். இது சனிப்பெயர்ச்சியினால் வரக்கூடிய தாக்குதல்கள். இதுக்குண்டான பரிகாரத்தையும் நான் சொல்கிறேன், புதுசாக கேளுங்க. இதுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய குரு பயிற்சி. உங்களுடைய ராசிநாதன் உபஜயஸ்தானத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு போகிறது நல்ல வேலை. அவர் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். ஓரளவிற்கு அவர் உங்களுடைய 10ஆம் வீட்டை பார்ப்பதனால் தொழில் செய்யும் இடத்தை கொஞ்சம் காப்பாற்றுவார். அதே மாதிரி உங்களுடைய 8ஆம் இடத்தை அவர் பார்க்க போவதனால் 5ஆம் பார்வையாக உடல் உபாதைகளை கொஞ்சம் தவிர்ப்பார். அதே மாதிரி தன்னுடைய 9ஆம் பார்வையால் உங்களுடைய 12ஆம் வீட்டை பார்ப்பதனால் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பாசிபிளான ஃபேவரபிளான ரிசல்ட்டை கொடுப்பார். ஆனால் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகு விலகி உங்களோட 12ஆம் வீட்டுக்கு வருவதை போல இந்த மாதிரி நேரங்களில் யோகம் உங்களுக்கு இருக்க முடியாது. ஆனால் பிட்வீன் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இந்த ராகு மாறுற வரைக்கும் இந்த 4 மாதம் கொஞ்சம் டெரிஃபிக்காக தான் இருக்கும். சனியும் உங்கள் ராசியில் இருப்பார், ராகுவும் இருப்பார். தேவையில்லாத மனக்குழப்பங்கள், சஞ்சலங்கள் இந்த நேரத்தில் தான் பிட்வீன் ஏப்ரல் 1 டு ஒரு ஜூலை 31 வரைக்கும் தேவையில்லாத உறவுகளுக்குள்ளே போய் மாற்றுறது, பெண்கள்னால் அவமானப்படுறது, ஒன்றுக்கு மேற்பட்ட ரிலேஷன்ஷிப் போய் என்ட்ராது, சபலப்படுறது, இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. போனீங்கன்னா நோ என்ட்ரி, அவ்வளோதான். அதுக்கு பிறகு திரும்பி அதுலேருந்து வர முடியாது, காப்பாற்றிக்க முடியாது. அதனால் நல்லதை தான் சொல்கிறோம், நல்லபடியாக இருங்கன்னு சொல்கிறோம். அது ஒன்று. இதுக்கு அடுத்தபடியாக ராகு உங்கள் ராசியிலிருந்து பெயர்ந்து 12ஆம் வீட்டுக்கு, உங்களோட 12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய கும்பத்துக்கு ஜூலை ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் பெயரும்போது யோகங்களை அள்ளி வழங்குவார். அது ஒன்று. அதே மாதிரி உங்களுடைய 6ஆம் இடத்திற்கு கேது வரும்போது மிகப்பெரிய அளவில் பாதுகாப்புகள் இருக்கும். இப்போ மொத்தமாக ஆங்கில புத்தாண்டில் என்னென்ன செய்யலாம், எதை எதிர்பார்க்கலாம், எதை எதிர்பார்க்கக்கூடாது என்பதை தர்மத்திற்கு உட்பட்டு ஓப்பனாக தெளிவாக பேசியிருக்கணும். பாசிட்டிவாக தான் பேசணும், நெகட்டிவ். ஜோதிடம் என்பது ஒரு சார்ந்தது இல்லை, பாசிட்டிவ் மட்டும் நெகட்டிவ் மட்டும்.
ஒரு சமையலில் மட்டும் நீங்கள் உப்பு புளிப்பு காரம் அஞ்சரை பெட்டி வச்சுருக்க மாதிரி ஜோதிடத்துலையும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனுபவத்தில் கூட எல்லாமே இருக்கும். அதை எடுத்துக்கிற பக்குவத்தை பொறுத்து இருக்குது. எனக்கு எதுவுமே வேணாம், கெட்டதெல்லாம் வெறும் நல்லது தான், அது மாதிரி ஒரு வாழ்க்கை அது வந்து பொய் தான். கெட்டதும் இருக்கணும், கொஞ்சமாக இருக்கணும், நல்லது நிறையா இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வாழ்க்கையாக இருக்கும். ஆக தர்மத்திற்கு உட்பட்டு நம்ம பேசியிருக்கோம். பரிகாரம் என்று சொன்னால் கட்டாயம் மீனராசியில் பிறந்த 100% பேரும் ஒரு தடவையாவது திருநள்ளாறில் இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரர் தரிசனம் பண்ணி நலத்தீர்த்தத்தில் குளித்து அபிஷேகம் பண்ணி, அதே மாதிரி வெளியில் உங்களால் இந்த அத்தனை பிரச்சனையை ஜென்மசனிலேருந்து காப்பாற்றக்கூடியது ஒன்று தான், தர்மம் தான். நம்ம ஏற்கனவே சொன்னபடி தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். நீங்கள் செய்யக்கூடிய கல்விக்கான உதவிகள், நீங்கள் செய்யக்கூடிய அன்னதானங்கள், நீங்கள் செய்யக்கூடிய முதியோருக்கான உதவிகள், இது அத்தனை மட்டும்தான் உங்களை காத்து நிற்கும். நல்ல எண்ணங்கள், தியானம், தர்மம், கடவுள் பக்தி, இது ஒன்று தான் உங்களை காப்பாற்றி நிற்கும் என்று கூறி, என் உயிரினும் மேலான மீனராசி பெருமக்களே, உங்களை மறுபடி அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.